அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 54, பொச்சாவாமை. குறள் எண் 531. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. பெரிய உவகையால் மகிழ்ந்திருந்த போது மறதியால் வரும் சோர்வு ஒருவனுக்கு வரம்பு கடந்த சினம் வருவதை விட தீமையானதாகும். உதாரணத்திற்கு, ஒருவன் தன் மகனுக்கு அரசு வேலை கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் இருக்கும்போது மறதியால் சோர்வு வந்துவிட்டது. அந்த மறதியால் அந்த மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்க முடியாமல் போயிற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மறதி என்னும் சோர்வை வரம்பு கடந்த கோபத்தை விட தீமை என்று உணர்த்துகிறார். இப்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 50 வயதுக்கு மேல் மனிதனுடைய மூளை சுருங்கி விடுகிறது. அதனால் மறதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை போக்க வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இதையேதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு உணர்த்தியுள்ளார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.